பக்த சிகாமணியான பிரகலாதன் பாகவத புராணத்துல நவவித பக்தின்னு ஒரு விஷயம் சொல்றான். 9 விதமாக பகவான்கிட்ட பக்தி செலுத்தலாம். அந்த 9 என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த நொடி முதல் அந்த 9 பாயிண்ட மட்டும் மனசுலயோ உங்க நோட்ஸ்லயோ ஏத்திட்டேன்னா போறோம். இன்று முதல் அன்றாட வாழ்க்கையில ஆன்மீகம் அப்படியே பழக தொடங்குவோம். அது என்னப்பா அந்த 9 வழி? பிரகலாதன் சொன்ன 9. முதல் நாள் என்ன பண்ணோம்? கண்ணனுடைய அனுகிரகம் 16ன்னு பார்த்தோம். நேத்து கலியுக தர்மம்னு 8 முக்கியமான விஷயம் பார்த்தோம். இன்னைக்கு பிரகலாதன் சொன்ன 9 பார்க்க போறோம். ஆக 9 விஷயங்கள் பிரகலாதன் சொல்றான். சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இதி பும்சார்பிதா விஷ்ணு பக்திச்சேத் நவலக்ஷணா கிரியேத பகவதி அத்தா தன்மன்யே அதீதம் உத்தமம். 9 விதமாக பக்தி செய்யலாம். என்ன 9ன்னா இது எல்லாம் நினைச்சு பாருங்க, அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடியது. ஒண்ணு சிரவணம், செல்வத்துள் செல்வம், செவி செல்வம். சிரவணம்னா காதால பகவானை பத்தி கேளு. 2 காது எதுக்கு பகவான் கொடுத்திருக்கான்? நன்றாக சிந்தித்து பாருங்கள். கண்கள் 2 கொடுத்தான், காது 2 கொடுத்தான், வாய் எதுக்கு? நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கோ, நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கோ. பேசுறது கொஞ்சம் கம்மியா பேசு. நாம என்ன பண்றோம்? பார்த்து தெரிஞ்சுக்கிறதும் கம்மியா பார்த்து தெரிஞ்சுட்டு, கேட்கறதும் கம்மியா கேட்டுட்டு, பேசுறது மட்டும் நிறைய பேசிட்டு இருக்கோம். அவர் தெரிஞ்சுதான் இதை பாதியா கொடுத்துட்டு அதை டபுள் டபுளா கொடுத்திருக்காரு. ஆகையினால 2 காது இருக்கோ இல்லையோ, செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை பகவானை பத்தி கேட்கலாமே. நிறைய நல்ல விஷயம் கேட்கறதுக்கு நமக்கு பெருசா ஞானம் இருக்கணும் தேவையில்லை. ஞானத்தை வளர்த்துக்கிறதுக்காகத்தானே கேட்கிறோம். அப்போ ஒரு சாமானிய பக்தி பாடல்ல இருந்து ஆரம்பிச்சு உயர்ந்த ஆழ்வார் பாசுரங்கள் வரை, உயர்ந்த ஸ்தோத்திரங்கள் வரை, வேத பாராயணம் வரை இந்த காதால கேட்கலாமே. இந்த காதாலே உபன்யாசங்கள்ல இருந்து காலக்ஷேபம் வரை அமுத மொழிகள் நிறைய கேட்கலாமே. அப்ப இந்த காதை பயன்படுத்தி கொண்டு, அதுவும் இந்த காலத்துல நிறைய கேட்ஜெட்ஸ் நமக்கு வந்திருக்கு. டெக்னாலஜி வளர்றதோ இல்லையோ, அத்தோடு சேர்ந்து நம்ம பக்தி வளரணும். யூடியூப் வந்திருக்கு, ப்ளூடூத் ஹெட்செட் வந்திருக்கு. நோ ப்ராப்ளம். நம்ம கார் ஓட்டின்னு போயிட்டே இருந்தாலும் அந்த ஹெட்செட்டை காதுல மாட்டிட்டு பகவான் புகழ கேட்டுட்டே இருக்கலாமே. அப்போ மேலோட்டமா பார்த்தால் கஷ்டமோன்னு தோணும். உண்மையில் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அப்ப சிரவணம், 2 காதையும் கொஞ்சம் பட்ட திட்டிப்போம். பகவானுடைய புகழை இந்த காதால் கேட்க தொடங்குவோம். அது ஹெட்செட் போட்டு கேட்கிறோமோ அல்லது எப்படி கேட்கிறோமோ, சாதாரணமா உட்கார்ந்து தொலைக்காட்சி மூலமாக கேட்கிறோமோ, மொபைல் போனால கேட்கிறோமோ, இன்னைக்கு யூடியூப் இருக்கு, ஹெட்போன் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப அதை பயன்படுத்தி கொண்டு விஞ்ஞானம் வளர்றதோ இல்லையோ, நம்ம மெய்ஞானமும் அதோடு சேர்த்து வளரணும். ஆகையினாலே இப்படி பகவானை பற்றி கேட்பதுங்கிறது முதல் பக்தி.